வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் நடக்க போகுது. இந்த சந்திர கிரகணம் பற்றி ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, வெளியே போகலாமா, நான் வந்து கிளாஸ் போகிறேன், நான் ஒர்க் போகிறேன், எனக்கு வந்து நான் வெளியே போக வேண்டியது இருக்குது, போகலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தாராளமாக போகலாம். இந்த சந்திர கிரகணம் என்ன டைமில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்திய நேரப்படி காலையில் தான் இந்த சந்திர கிரகணம் வந்து நடக்குது. ஸோ காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நடக்குது. அதனால இந்த சந்திர கிரகணம் நடக்கிறத நம்ம நாட்டுக்கு இந்த சந்திர கிரகணம் நடக்கிறத பார்க்க முடியாது. ஆனால் கிரகணம் நடக்கும், ஆனால் நமக்கு அது வந்து தெரியாது. ஸோ நமக்கு காலையில் இருக்கும்போது சில நாடுகளில் பகலாக இருக்கும் நைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு வெளிச்சமாக இருக்கும்போது சில நாடுகளில் இருட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த சந்திர கிரகணம் வந்து பார்க்க முடியும். நமக்கு வந்து எத்தனை மணிக்கு இந்த சந்திர கிரகணம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6:53 வெள்ளிக்கிழமை காலையில் 6:53 வந்து ஸ்டார்ட் ஆகி மத்தியானம் 12:32 வந்து முடியுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் வந்து நடக்குது. எப்போ இந்த கிரகணம் வந்து பீக்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:43 அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரகணம் வந்து நல்ல பீக்கில் வந்து இருக்கும். அதாவது சந்திரனை வந்து சூரியன் வந்து மறைக்கும். அதை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிரகணம் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நடக்கும், ஆனால் நமக்கு வந்து அது தெரியாது. ஸோ அந்த டைமில் வெளியே போகிறவங்க தாராளமாக போகலாம், போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக வந்து நீங்கள் வெளியே போகலாம், வந்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுமே நீங்கள் வெளியே போகலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னா போயிட்டு வந்துடுங்க. அந்த 6 ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 ஹவர்ஸும் வெயிலில் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகாதீங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த வெயில்லையே இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. அந்த போக வேண்டியது போயிட்டு நீங்கள் வந்து வந்துடுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் டைம் வந்து இருக்க வேண்டாம். அதுவுமே இருந்தால் பிரச்சனை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. மற்றபடி நீங்கள் போகலாம், வரலாம். அதே மாதிரி வெறும் கண்ணாயில் பார்க்கலாமா, ஏதாவது கிரகணம் நடக்குது பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. அது நல்லது கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டில் பார்த்தா தான் கிரகணம் தெரியும். அதுவுமே நம்ம ஊரில் நாளைக்கு தெரிய போகிறது கிடையாது. அதனால் பயப்படாதீங்க. நார்மலாக நீங்கள் டே டு டேயில் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு வந்து இது தெரியாது. ஸோ அந்த டைமை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பயமாக இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. உங்களுக்கு வேறு டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.